நீங்க சப்ளிமெண்ட்ரியில காலமேப்புலோட ஒரு பாட்டு. அது மீனுக்கும் பேருக்கும் சிலடை என்னெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க. மீனு அதை ஒருத்த கேட்டான், எந்த வாயில வந்ததெல்லாம் கேட்குது. மீனுக்கும் பேருக்கும் ஒரு சிலடை பாடு பார்க்கலான்னு ஒரு பாடுற. அதுதான் மண்ணீரிலே பிறக்கும், மற்றலையிலே மேயும், பின்னீச்சில் குத்தும் பெருமையால் சொன்னேன் கேள், தேனும் சோலை திருமலைராயன் வரையில் மீனும் பேனும் சரியாமே. இதாக பாட்டு. மண்ணீரிலே பிறக்கும். முதல்ல மீன் எடுத்துட்டீங்கன்னா, மண்ணீர் இல்லைன்னா நல்ல நீர் தண்ணி இருக்கு பார்த்தியா, நல்ல தண்ணியில் தான் மீன் இருக்கும். உப்பு தண்ணி அது இதுலாம் அந்த உப்பு தண்ணியில் இருக்கும் மீன். ஆனால் அந்த மீன் உருவாகிறது வந்து நல்ல தண்ணியில் தான் உருவாகும். மண்ணீரிலே பிறக்கும். தண்ணி அந்த அந்த இதில் வந்து அப்படியே மீன் வந்து உற்பத்தி ஆகுது. முட்டை பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சி கிடக்கும் வெயில் காலத்தில். மறுபடியும் மழை பெய்யும் போது அந்த குட்டை ரொம்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த முட்டையெல்லாம் முதக்கும். முதல்ந்து அது வெடித்து அந்த மீன் உருவாகும். காஞ்சி போன குட்டை சுத்தமாக வற்றி போயிடும். ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை பெய்ஞ்சு அந்த குட்டையில் தண்ணி நிற்கும் போது எப்படி அங்கே உள்ள ஒரு உயிர் எப்படி வந்தது காஞ்சி போன தரையிலேருந்து. அதான் அந்த மீனோட முட்டை அங்கேயே காஞ்சிருக்கும். அது மறுபடியும் உடனே தண்ணி நல்ல தண்ணி விழுந்த உடனே அந்த நல்ல தண்ணியில் உருவாகும். அதை சொல்கிறாரு இங்கே மண்ணீர்லே பிறக்கும். கடலில் உப்பு நீர்ல எல்லாம் மீன் இருக்கு, அது வேற. அந்த மீன்லாம் வேற. நன்னீர்லே உருவாகிற மீன் இது. இதை சொல்கிறாருங்க. அது ஒன்றுமே இல்லாத காலியாக குட்டையில் மழை பெஞ்ச உடனே தண்ணி வந்த உடனே அது மீன் உருவாகுது தான் சொல்கிறேன். மண்ணீரிலே பிறக்கும், மற்றலையிலே மேயும். மற்றலையிலேருந்து அந்த தண்ணி காற்று அப்படியே அலை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா மீனில் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே அதோட வாய் ஆயிரக்கணக்கான மீன் அந்த சின்ன 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 சித்துனூடு மீன் குஞ்சு அப்படியே வாய் அப்படியே இப்படி தண்ணியை இது பண்ணி சுவாசிச்சுன்னு அப்படியே மேலே அந்த அலை அந்த தண்ணீரோட மேல் மட்டத்தில் அப்படியே மேயும். அதான் மண்ணீரிலே மேயும். பின்னீச்சில் குத்தும். ஏதாவது ஒரு சின்ன சட்டம் வந்ததுன்னா அப்படி இருந்து சரக்குன்னு அப்படி பின்னாடி வாங்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு குத்து குத்தி டக்குன்னு திரும்பும். அதுதான் குத்துன்றாருங்க. அப்படி ஒரு டக்குன்னு அப்படி அந்த சத்தத்தை கேட்டு அப்படி சலக்குன்னு ஒரு சவுண்டு வேறு தண்ணியில் வரும். நீங்கள் ஏதாவது கொஞ்சம் அப்படி கையை அப்படி தட்டி பண்ணீங்கன்னா சலக்குன்னு ஒரு சவுண்டு வரும். பார்த்தீங்கன்னா அந்த அப்படி ஒரு குத்தி திரும்பும். எல்லா மீனும் ஒரே இடத்துல திரும்பி அப்படியே மறைஞ்சு போயிடும், கண்ணுக்கு தெரியாத போயிடும். அதான் பின்னிக்கு குத்தும் பெருமையால் சொன்னேன் கேள், தேனும் அதெல்லாம் தேனுண்டு சொன்னேன் கேள், சொல்றேன் கேளு, தேனுந்து சோலை திருமலைராயன் வரையில். அதாவது திருமலைராயனோட புகழுது. தேன் சோலை விடக்கூடிய திருமலைராயன் அவனுடைய எல்லையில மீனும் பேனும் சரியாமே அப்படின்ற இடத்துல. இப்போ மீனுக்கு சொல்லியாச்சு. பேனுக்கு வந்து பேன் வந்து மண்ணீரிலே பிறக்கும். மண்ணீர்ன்றது வந்து முட்டை. அதான் அந்த இது பிறந்தது இல்லையா? அப்போ தண்ணி போயும்போது வெயில் காலத்தில் தங்கி இருந்துட்டு மழை பெய்யும் போது அந்த முட்டை மீன் முட்டைகள் வந்து மேலே வந்து பொறிஞ்சு மீன் உருவாடுதுன்னு சொன்னது அந்த முட்டை. அதே மாதிரி முட்டை. அதே மாதிரி தலையில் மண்ணீர்ன்றது வந்து தலையில் முட்டை வச்சு அதில் பிறக்குமா. அதான் ஈரு தலையில் ஈரு கொட்டுறத. ஈரு கட்டும்போது பார்த்தீங்கன்னா தலையில் அந்த பேரோட முட்டையில தான் ஈர் உருவாருது. அதான் மண்ணீரிலே பிறக்கும். இந்த தலையில் இருக்க அந்த பேருடைய முட்டையிலிருந்து பிறக்கும். மண்ணீரிலே பிறக்கும், மற்றலையிலே மேயும். மற்றபடி தலை பூரா மேய்ஞ்சுட்டு இருக்கும் பெண் தலையில. அதில் பிறந்தாலும் மேயுது. அதான் மற்றலையிலே மேயும். பின்னீச்சில் குத்தும். பின்னீச்சுன்னா ஈச்சுளின்னு ஒன்று வச்சுப்பாங்க. அதெல்லாம் இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஈச்சுளின்னு ஒன்று வச்சுப்பாங்க. தலையில் இருக்க ஈரையெல்லாம் எடுக்கிறதுக்காக ஈச்சுளின்னு ஒன்று வச்சு அந்த காலத்தில் அந்த ஈர்குழின்னுவாங்க தெரியல. ஈர்குழின்னு வச்சு அப்படியே தலையில் எடுத்து அப்படியே நசுக்குவாங்க. படப்படன்னு சவுண்டு வரும். அத்தனை ஈர் வரும் அதில். வேற நீங்கள் அந்த ஈரெல்லாம் எடுக்கவே முடியாது, வழியே கிடையாது. மருந்து வச்சு சாகடிச்சா தானே ஒழிய மற்றபடி அந்த ஈரை எடுக்க முடியாது. அந்த காலத்தில் ஈரை எடுப்பாங்க. அந்த ஈக்குழியில எடுப்பாங்க. அதுதான் சொல்ல எடுத்து குத்துவாங்க. அதை ஈருளியில எடுத்து அப்படியே குத்துவாங்க. அந்த ஈரையெல்லாம் குத்துவாங்க, சவுண்டு வரும். அதுதான் பின்னீச்சில் குத்தும். ஈச்சுளியால எடுத்து குத்துவாங்க பெருமையால். இதெல்லாம் நான் பேரு பெருமையா சொன்னேன். தேரும் சோலை திருமலைராயன் வரையில் மீனும் பேரும் சரியாமே. மீனும் பேரும் இதனால சரியா போறது அப்படின்னு சொல்றேன். நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது. 2 வரியில நான் ஒரு 2-3 விஷயம் பேனுக்கும் ஈருக்கும் இருக்கிற, மீனுக்கும் ஈருக்கும் பேனுக்கும் இருக்கிற இதை சொல்லிட்டா பாருங்க. அருமையா சொல்லியிருக்கா பாருங்க ஒரு சில. தேங்க்யூ.